ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள் ஏற்படும் மாற்றம்தான் இந்த சமுதாயத்தின் மாற்றமாக இருக்க முடியும். நம்மளுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். அது என்னடா இது, புலி வருதுங்கிற மாதிரியே இருக்கே, எல்லாம் கேட்ட விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே, புதுசாக ஏதாவது போட்டால் தானே கொஞ்சம் குதூகலமாக இருக்கும், அப்படி ஏதாவது முயற்சி பண்ணால் பரவாயில்லன்னு நிறையா பேர்த்துடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக தான். நம் மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் ஃபவுண்டர், யதார்த்த குரு, சித்தர் மகான் துபாக்கூர் விஜயராகவன் அவர்கள் தன்னுடைய மோசடி வேலைகளை இப்போத்தான் ஆரம்பிச்சிருக்கிறாரா, இல்லை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாரா, இல்லை ஒரு 5-6 வருஷம், ஒரு 10 வருஷம், இல்லை மக்களே 15 வருஷத்தை தாண்டி போயிருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக நம்மளுடைய அரசாங்கத்தையும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களையும் எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கிறாரு அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கிறோம். அதில் ஒன்றொன்னா நம்ம போட போகிறோம். அவருடைய சொற்பொழிவுகள், போதனைகள், மணி கலெக்ஷன், இப்போ அவருக்கு எப்படி இருந்தாலும் 40+ மேலே தான் இருக்கும். இப்போவே இத்தனை வேலைத்தனம் பண்ணியிருக்கிறாருன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, புரியுதுங்களா, இளமை துள்ளல் இருக்கிற வயசு. அப்போவே தன்னை ஒரு ஆன்மீகவாதி, ஏகப்பட்ட பட்டங்களை அப்போவே வாங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் சாதாரண மனிதனுக்கு சாத்தியமே இல்லை. ஞான உதயம் வாங்கின சித்தர் மகான் தான் சாத்தியம். அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்களே பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம குருதேவரோட இன்ட்ரோவுமே குடும்ப உறவுகளில் எப்படி இருக்கணுங்கிறதையும் விளக்கியிருக்கிறாரு. அந்த 2 வீடியோ பாருங்க. நீ நிறையா வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மக்களே. 14 சித்தர்களே நமஹ. ஓம் 14 சித்தர்களே நமஹ. ஓம் 14 சித்தர்களே நமஹ. சித்தர்களின் ஆசியோடும் அருளோடும் வழங்க இருக்கும் சித்தர்கள் வழி வைத்திய வித்தகர் யதார்த்த குரு எஸ்.வி. விஜயராகவ் அவர்கள் 14 சித்தர்களின் ஜோதி தரிசனமும் ஜோதி ஞான தீட்சையும் பெற்றவர். மேலும் நமது சித்தர்கள் வழி வைத்திய வித்தகர் திரு எஸ்.வி. விஜயராகவ் அவர்கள் பாரம்பரிய மருத்துவத் துறையில் MD பட்டக்கல்வியும், ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, அக்யூபங்க்சர், அரோமா தெராபி ஆகிய துறைகளில் பட்டய கல்வியும் பயின்றவர். யதார்த்த குரு அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்வதே ஆரோக்கியம், சந்தோஷம், முக்தி ஆகியவற்றிற்கு அடிப்படையானது என்பதையும், இறப்பற்ற நிலை வேண்டாம் ஆனால் மறுபிறப்பற்ற நிலை வேண்டும் என்னும் சித்தர் வாழ்வியல் தத்துவத்தையும் தனது பயிற்சி வகுப்புகள் மூலமாக இவ்வுலக மக்களுக்கு வலியுறுத்தி வருகிறார். யதார்த்த குரு எஸ்.வி. விஜயராகவ் அவர்களின் மாற்று மருத்துவ சேவையை பாராட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்யூபங்க்சரிஸ்ட் அமைப்பின் தலைவர் திரு டாக்டர் C.A. ரவி அவர்களும், சித்த வைத்திய சிகாமணி தியாகி டாக்டர் பதஞ்சலி அவர்களும், கர்நாடக மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு பக்தவத்சலம் அவர்களும், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு கிருஷ்ணன் அவர்களும், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு ஜோதிமணி அவர்களும் தங்களது திருக்கரங்களால் சிறந்த சேவைக்கான பல்வேறு விருதுகளையும் பாராட்டுகளையும் வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது உண்மையான நமது பாரம்பரியம். கூடுதலா இன்னொரு வரியையும் சேர்த்து பழகணும். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா. ஏன் அப்படின்னா நமது தமிழ் பாரம்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதாவது ஒரு நபர் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தார் அப்படின்னா அவருக்கு நாம பதிலுக்கு என்ன செய்யணும்,
2 விஷயம் கொடுக்கணும். நமக்கு அவர் கொடுத்தது 1, நாம் என்ன செய்யணும்? 2 கொடுக்கணும். அதனால அவர் நம்மள நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் இல்லையா நம்ம மேல அக்கறையில. அப்ப அவருக்கு நமக்கு மேல காட்டின அக்கறை 1, நாம என்ன செய்யணும்? 2 அக்கறை காட்டணும். அப்படின்னா அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்கறது ஒரு அக்கறை, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கறது 2வது அக்கறை. இந்த 2 அக்கறையும் அவர் மேல நாம வைக்கும் பொழுது நம்ம 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய பற்று எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படித்தான் வாழ்ந்தோம். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு உலக நாடுகளே வந்து தலைவணங்குச்சு. இந்திய நாட்டில இருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு முதல் மரியாதை எந்த நாட்டிலையும் உண்டு. இன்றைய வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருமே வந்து ஞானத்துல ஞானிகளா மதிக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுல வசிக்கிற நாடு எந்த நாடு அப்படின்னு இன்றைய அளவுக்கும் சர்வே எடுத்து பார்த்ததுல இன்னைக்கு நாம அறியாமையில் இருக்கிற இந்த காலத்திலேயே ஞானிகள் யார் தான்? நாம தான். அப்போ ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்மளுடைய குருகுல கல்வி எல்லாம் இருக்கிற காலத்துல நம்மளை யாருன்னா நம்ம தெரிஞ்ச காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம்? மிகப்பெரிய ஞானிகளா வாழ்ந்திருப்போம். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த நாட்டுல பிறந்ததற்கு நம்ம முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்களா? புண்ணியம் பண்ணியிருக்கணும் சொல்ல முடியாது, அது பின்னால உங்களுக்கு தெரியும். கொடுத்து வச்சிருக்கணும், அதுக்கு காரணம் இருக்குது. நாம் அந்த பயிற்சியில வந்து பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல சூட்சமங்கள் உங்களுக்கு புரிய வரும். என்ன மக்களே, வீடியோஸ் பார்த்தீங்களா? இன்னும் நிறைய இருக்கு. எபிசோடா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோஸில் 2-3 பாயிண்ட்ஸு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நமக்கு 1 கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம திரும்ப 2 கொடுக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு 2 வீடியோ. அதே மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அவர் திரும்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறத விட குடும்பத்தில் இருக்கவங்களும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் எப்படி நம்ம 2 பேர்த்துக்கும் உறவு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பேசி தான் இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு திரியிறான். கூடிய விரைவில் நம்ம முகத்திரிய கிழிக்கலாம் மக்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உடனே எல்லாத்தையும் பாடிட்டோம் அப்படின்னா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டலாம். ஏன்னா நம்மளுக்கு அவர் நிறைய கொடுத்துருக்காருல்ல, திரும்ப கொடுக்கணும்ல. எல்லாத்தையும் நம்ம வச்சு செய்யலாம் மக்களே. நன்றி.